இதை கட் பண்ணிடுங்களா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்போ நிறைய தெரிந்த முகங்கள் இருக்காங்க. நண்பர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்பு எகிப்தில் லக்சர் வேலி என்கின்ற இடத்துல தொல்லியலாளர்கள் ஆய்வில் ஈடுபட்டிருக்கும் போது அங்கே சில கிறுக்கல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை ஆய்வு செய்த தொல்லியலாளர்களுடைய நோக்கம் அது யாருக்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறது அல்ல. அவங்க வேறொரு நோக்கத்திற்காக ஆய்வு செய்தார்கள். இது எந்த மொழி கிறுக்கலாக இருக்கும் என்று நீண்ட காலமாக ரிசர்ச் செய்து பார்க்கும்போது ஒருவேளை இது தமிழ் பிராமியாக இருக்குமோ என்று ஒரு சந்தேகம் வந்ததுனால அதை ஆய்வு செய்த போது அது தமிழ் பிராமி. அதை எழுதியவன் சிகா கொற்றன் என்கின்ற ஒருத்தர் அப்படிங்கிறத நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. 2000 வருஷத்துக்கு முன்பே அங்கே ஒருத்தர் போய் அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது அப்படின்னு. ஆனால் அது கல்வெட்டு இல்லை. அது நீங்கள் இப்போது நிறைய சுற்றுலா இடங்களுக்கெல்லாம் போகும்போது அங்கே பயணிகள் தங்களுடைய கீச்சைனாலேயோ அல்லது ஒரு கல்லுனாலேயோ ஏதாவது ஒன்று கிறுக்கி வச்சுருக்கிறத பார்ப்பீங்க இல்லையா? அதை போன்றதொரு ஒரு கிறுக்கல் தான், ஒரு ஸ்கிரிபிள். அது லக்சர் வேலியில் மொத்தமாக இருக்கிறது 6 ராஜாக்களுடைய கல்லறை, 6 மம்மி இருக்காங்க. அதில் 5 மம்மியில் 8 இடத்தில் இந்த சிகா கொற்றம் என்கின்றவன் தன்னுடைய கிறுக்கல்களை கிறுக்கி வச்சிருக்கிறான். சிகா என்கின்ற வார்த்தைக்கு குடுமி அல்லது மணிமாலை சூட்டிய தலை அல்லது கிரீடம் என்று பெயர். கொற்றன்னா தலைவன், ஒரு தலைவன். அப்புறம் என்ன எழுதியிருக்கிறாருன்னு பார்த்தா சிகா கொற்றன் வர கண்ட. இன்னும் தமிழில் சிம்பிளாக சொல்றதா இருந்தால் வந்தேன், கண்டேன், சென்றேன் அப்படிங்கிறது தான். அங்கே இந்த ஒரு நபருடைய கையெழுத்து மட்டும் இல்லை, தென்னிந்தியாவை சேர்ந்த இன்னும் 2 பேருடைய கையெழுத்து இருந்து, கோவன் என்கின்ற ஒருத்தருடைய கையெழுத்தும் சாத்தன் அப்படிங்கிற இன்னொருத்தருடைய கையெழுத்தும் இருந்தது. சாத்தன் என்கின்ற பெயரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு சாத்தன் உங்களுக்கு தெரியும், சீத்தலை சாத்தனார்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சாத்தன்னாலே ஜெயின் தான், வணிக கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இவர் இந்த தகவல்களுக்கு அப்பால் நம்முடைய சொந்த அறிவினால் சென்று சேர வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. ஒன்று, இந்த சிகா கொற்றன் என்கின்றவன் செங்கடலை கடந்திருக்கிறான் இல்லையா? அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஈஜிப்ட் போகணும்னா செங்கடலை கடந்திருக்கிறான். நம்பர் 1. உலகின் ஆழமான நீளமான 7 நாடுகளில் பாயக்கூடிய நதியான நைல் பள்ளத்தாக்கு வழியாக பயணித்து அங்கே போய் சேர்ந்திருக்கிறான். 2. மூன்றாவது, 2000 வருடங்களுக்கு முன்பே அவனுக்கு மொழி புலமை இருந்திருக்கு இல்லையா? 1. அடுத்து அந்த வாக்கிய அமைப்பை பார்க்கும்போது உலகத்தில் உள்ள தொல்லியலாளர்கள் என்ன சொல்றது என்னன்னா, சிகா கொண்டன் வர கண்ட அப்படிங்கிற அந்த ஃபார்மேஷன் கிரீக் ஸ்டைல் ஆஃப் ரோம கிரேக்க வணிகர்களுடைய வாக்கிய அமைப்போட ஒத்து போகுது. ஸோ அவருக்கு இந்த ஊரில் மட்டுமில்லை, கிரேக்கத்தோடும் ரோமாபுரியோடும் அவருக்கு தொடர்பு இருந்திருக்குன்றத அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல இருந்து கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறாங்க. அடுத்து, வணிக நோக்கத்திற்காக வந்த ஒருத்தர் கப்பல்ல ஏதோ ஒரு பொருளை ஏத்திட்டு வந்திருக்கலாம். அந்த பொருளை வித்துட்டு ஊருக்கு போகலை, அங்க இருக்கக்கூடிய ஃபேமஸ் டெஸ்டினேஷன் எல்லாம் போய் பார்த்துட்டு திரும்ப போறார். அப்புறம் இவர் எங்க எழுதினார் இந்த விஷயத்தை, அதை பார்க்கணும் இல்லையா? அந்த 5 கல்லறைகளில் 8 இடங்களில் அவர் எழுதின எல்லாமே அந்த மம்மிக்குள்ளர நீங்க நுழையிற நுழைவாயிலில் உயரமான இடத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அதனுடைய நோக்கம் என்னன்னா, கால வெள்ளத்திலோ அல்லது வேற யாரோ அதை டேமேஜ் பண்ணிடக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கம் அதுல வெளிப்பட்டிருக்கு. சரி, ஏன் சிகை கொற்றன் என்கின்ற இந்த வணிகன் 2000 வருடங்களுக்கு முன்பு தாம் போய் பார்த்த ஒரு விஷயத்தை கை கெட்டாத ஒரு உயரத்தில் கிறுக்கி வைத்து கொண்டு சென்றதன் நோக்கம் என்ன? அவன் யாருக்காக அதை எழுதினான்? வரலாற்றில் நிலை பெற்றிருக்க வேண்டும். 1. வேற ரெண்டு. ஆமாம், நான் ஒரு விஷயம் இங்கே சொல்கிறேன், அது 4 பேருக்கு தெரிய வரணுன்றது. வேற என்ன இருக்கலாம்? நான் வந்து சென்றதனுடைய அடையாளம். ஆனால் நண்பர்களே,
அது வரக்கண்ட என்கின்ற அந்த முழக்கத்துக்குள்ளார ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, 2000 வருஷத்திற்கு பிறகோ அல்லது 4000 வருஷத்துக்கு பிறகோ இதை வாசிக்கக்கூடிய என் தமிழ் சமூகமே, இந்த அறிவியல் தொழில்நுட்பங்கள் வளருவதற்கு முன்பு, நீர்வழி பாதைகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு, கடல் போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து வலுவடைவதற்கு முன்பு உன்னுடைய முன்னோடியான நான் இங்க வரைக்கும் வந்திருக்கேன், நீ எங்க வரைக்கும் போக போற? அதுதான் வரக்கண்டனுடைய கையெழுத்து என்பது. உனக்கு எந்த நெடிய மரபில் இருந்து நீ வந்திருக்க என்பதை தமிழ் ஆந்திரப்பினர்களுக்கு நினைவூட்டுறது தான் சிகா கொட்டனுடைய பணி. அதை அவர் செஞ்சிட்டார். வரலாறு சிகா கொட்டனை நம்மிடம் அடையாளப்படுத்தி விட்டது. நண்பர்களே, இந்த புத்தாண்டில் முதல் நிகழ்ச்சியாக நான் ஆக்ஷன் டேக்கர் கம்யூனிட்டியில் தான் உரையாற்றினேன். சாருடைய இதில் உங்களில் சில பேர்கிட்ட பேசியிருப்பேன். அவர் எவ்வளோ ரொம்ப கைராசிக்காரர் அப்படின்னா, அன்னைக்கு நான் சூட்கேஸை தூக்கிட்டு ஊர் ஊராக போக ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் நான் எங்கள் ஆஃபீஸ்க்கு போகலை. எங்கள் ஆஃபீஸ் பாய்ஸ் சார் இன்னைக்கு எந்த ஊரில் பேசுகிறீங்க? இப்போ என்னுடைய முதலாளி கமல் சாருமே ஃபோன் பண்ணா, ஐயா இப்போ மேடையில் எங்கேயும் இருக்கீங்களா? என் மனைவி லேகிய வியாபாரி, ஊர் ஊராக போய் பிஸ்னஸ் லேகியை வித்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப கைராசியான ஆள் பிரசன்னான்றது எனக்கு தெரியுது. நான் இன்னைக்கு இதை முடிச்சுட்டு மும்பை ஐஐடியோடைய விழாவில் போய் பேச போகிறேன். அதனால அவருக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நான் பணியாற்றின ஒரு நிறுவனத்தில் நாங்கள் தொழில் முனைவுக்கு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணோம். அப்போ முதலாளியை ஊக்கப்படுத்துறதுக்காக நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸை அவரோட அறிமுகப்படுத்தணும், அவரோட அவர் ஒரு உரையாடலை நிகழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணோம். அப்படி ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை லயன் டேட்ஸ் அவரை பார்க்கறதுக்காக கூட்டு போகிறோம். அப்போ அவர் ஃபேக்ட்ரி எல்லாம் சுற்றி காமிச்சிட்டு கேட்குறாரு, உங்ககிட்ட எவ்வளவு பேர் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க? ஒரு நம்பர், இவ்வளோ பேர். ஓ, இவ்வளோ பேர் இருக்கீங்களா? ஃபோட்டோகிராஃபர் 100 பேர் இருக்கும். சப் எடிட்டர் எவ்வளோ பேர் இருக்கீங்க? 100 பேர் இருக்கும். ப்ரூஃப் ரீடர்ஸ் ஒரு 50 பேர் இருக்கும். எவ்வளவு ஏஜென்ட்டு, எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட்டரு, எவ்வளவு கடைக்காரங்க உங்கள் தயாரிப்பை விற்கிறாங்க, எவ்வளவு பேர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, இந்த நெட்வொர்க்கை ஃபுல்லாக கேட்டுட்டு உங்கள் டேர்ன் ஓவர் என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ நாங்கள் ஒரு 50 கோடி ரூபாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி பேசிக்கிட்டே போகும்போது இந்த ரகரகமான பேரிச்சம்பழம் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு மூட்டையிலேருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்தார், இதை காமிச்சாரு. ஒரு பேரிச்சம்பழம், நான் ஒரு ஆள், சிங்கிள் ஐடியா, 300 கோடி அப்படின்னாரு. ஒரு மைண்ட் 300 crores. இன்னைக்கு நான் வரும்போது காலையில் பார்த்தேன், இந்த ஆண்டு லயன் டேட்ஸுடைய வருவாய் 682 கோடி ரூபாய். CAGR, அதாவது சென்ற ஃபிஸ்கலை விட இந்த வாட்டி அவருடைய growth 12%. எனக்கு அது தோணுச்சு, அதே ஆள் தான். ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ்ல அவர் திருப்பி எங்க முதலாளிகிட்ட சொன்னது என்ன, இவ்வளவு மூளைகள் உங்ககிட்ட இருக்கும்போது, இவ்வளவு சிறந்த அறிஞர்கள் இருக்கும்போது, உங்களுக்கு இவ்வளவு தொழில் அனுபவம் இருக்கு, இவ்வளவு லெகசி இருக்கும்போது, நீங்க 50 கோடி 55 கோடின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்க ஏன் பெரும் கனவுகளை காணக்கூடாது என்று ஒரு சீண்டல் தொழில் அவர் சொன்னார். அதுக்கப்புறமா அந்த நிறுவனம் பல ப்ராடக்ட்டுகளை உற்பத்தி பண்ணாங்க, பல மார்க்கெட்டுகளை எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மீடியா ஹவுஸாக இன்னைக்கு வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் நியூஸ் பேப்பருக்கு ஹெட் பண்ணுற அளவுக்கு அந்த நிறுவனம் வளர்ந்துருச்சு. காரணம் இந்த ஒரு பேரிச்சம்பழத்துடைய டீசிங் தான். அந்த சின்ன இன்சல்ட்டோட தான் அவர் அந்த இன்ஜெக்ஷன் நமக்கு போட்டு விட்டார். நான் ஆக்ஷன் டேக்கர் கம்யூனிட்டியில் பேசும்போது ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தேன். அதை நான் எல்லா மேடையிலையும் சலிக்காமல் சொல்கிறேன். அதை கோயம்புத்தூரில் தான் கண்டிப்பாக திரும்ப ஒரு தடவை வலுவாக பேசணும்னு நான் நினச்சேன். என்னென்னா, நம்முடைய கோயம்புத்தூருடைய பாதை இருக்கு இல்லையா, பிஸ்னஸ் ரூட், அதுக்கு பேர் ராஜகேசரி பெருவழி பாதை. சோழர்கள் அதை உருவாக்கினாங்க, ஆதித்த கரிகாலன் அதை போட்டு கொடுத்தான் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் அதற்கு முன்புமே இந்த பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, சேர நாட்டு கடற்கரையை, கொச்சின் கடற்கரை வரைக்கும் போகிற இந்த ரூட்டுக்கு பேர் ராஜகேசரி பெருவழி பாதை. அவன் அந்த ரோடை போடுறதுக்கு முன்பும் இந்த நெடுஞ்சாலை இருந்தது. இந்த பாதையில பல இடங்கள்ல ஒரு கல்வெட்டை நீங்க பார்க்க முடியும். ஒரு குதிரை படம் போட்டிருக்கும், ஒரு யானை படம் போட்டிருக்கும், கத்தி, அருவாள், எல்லா ஆயுதங்களை பற்றியும் அதில் போட்டிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த கல்வெட்டு ஒரு இடத்துல இருந்துச்சுனாலே அந்த பகுதி அத்தி கோசத்தார் அப்படிங்கிற ஒரு இனக்குழு வாழ்கின்ற இடம் அல்லது அவங்க பயணம் போகிற இடம் என்று அர்த்தம்.
அத்தி கோசத்தார்னா யாரு? அத்தின்னா யானை, கோயத்தார் அப்படின்னா அந்த குலத்தார் அப்படின்னு பேரு. பிற்காலத்துல ஏங்கிறது தமிழ்ல சேன்னு மறுவிடும். ஆகவே அத்தி கோசத்தார் என்று அவர்கள் நம்ம அழைக்கிறோம். இவங்க என்ன செய்வாங்க என்றால், பழங்குடி மக்கள் காட்டில் வாழ்ற மக்களுடைய உதவியோடு காட்டில் யானைகளை பிடிப்பாங்க, குட்டி யானைகளை பிடிப்பாங்க. பிடிச்சு அதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. 3 கேட்டகரியா அதை பிரிப்பாங்க. ஒன்று, போருக்கான யானைகள். எவ்வளவு தீப்பந்தங்கள் இருந்தாலும், எவ்வளவு குண்டு வீசப்பட்டாலும், எவ்வளவு படை எதிர்த்து நின்றாலும் பயப்படாம எதிரியினுடைய அந்த படை அணிவகுப்பை சிதறடிச்சு உள்ள போய் சண்டை போடுற கெப்பாசிட்டியில இருக்கிறது போர் யானையா மாறும். இன்னொன்னு டொமஸ்டிக் யானைகள். நீங்க பார்த்துருப்பீங்க, காட்டுல வேலை செய்யும், மரங்களை அறுக்கிறது, மரத்தை தூக்கிட்டு போறது, பாறை சுமக்கிறது, வண்டி தள்ளுறது, இது மாதிரியான வேலைகளுக்கு ஒரு வகையான யானைகள். 3வது வகை யானைகள் வந்து அலங்கார யானைகள். பெரிய பெரிய திருவிழாக்கள்ல பூரம்ல பார்த்துருப்பீங்க, நல்ல யானையை டெக்கரேட் பண்ணி மேல தெய்வ உருவங்களை வைத்து அலங்காரம் பண்ற யானைகள். கல்யாண ஊர்வலத்தில் வரும், ராஜாவுடைய ஊர்வலத்தில் வரும், தேர் திருவிழாவில் வரும். இந்த மாதிரி இதை பிடிச்சு பழக்கப்படுத்தி உலகம் முழுக்க கொண்டு போய் வியாபாரம் செய்தார்கள். அத்தி கோசத்தாருக்கு 2 வேலைகள். ஒன்று, பெரிய வியாபாரிகளுடைய பொருட்கள் பயணமாகி வரும்போது இவர்களுடைய யானைப்படை அதற்கு காவல் நிற்கும். முன்னாடி யானைப்படை போகும், பின்னாடி யானைப்படை போகும். ஏன்னா ஆரலை கல்வர் அந்த மாதிரியான கல்வர்கள் வந்து அதை வழிமறிச்சு தாக்காம இருக்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அத்தி கோசத்தாருடைய முதன்மை பணி. அவர்களுக்கு அரச சபையில மிகப்பெரிய மரியாதை இருந்தது. ஒரு மன்னன் முடிசூட்டுவான் என்றால் அவங்க அத்தி கோசத்தார் முன்னாடி தான் முடிசூட்டுவான். ஏன்னா யானைப்படை இல்லைன்னா ஒரு மன்னன் நிற்கவே முடியாது. அது அன்னைக்கு இருந்த யதார்த்தம். அத்தி கோசத்தார்ல இன்னொரு பிரிவு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யானைகளை கப்பல்களில் ஏற்றி ஊராக நாடு நாடாக கொண்டு சென்று வணிகம் செய்வார்கள். எங்க கொண்டு போய் இந்த தமிழன் கப்பலை வித்திருக்கான், யானையை வித்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஹனிபல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்துல எந்த இராணுவம் இருந்தாலும் அந்த இராணுவத்தினுடைய விமான பிரிவுல ஒரு பிரிவுக்காவது ஹனிபல் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இந்தியாலையும் நம்முடைய விமானப்படை பிரிவுல ஒரு பிரிவுக்கு பேர் ஹனிபல். அமெரிக்கால இருக்கு, கனடால இருக்கு, இஸ்ரேல்ல கூட இருக்கு. யார் அந்த ஹனிபல் அப்படின்னா, அவன் அலெக்சாண்டருடைய படை தளபதி. ரொம்ப ஹிஸ்டரி பேசுறேன், ஆனா அது ஒரு தேவையும் கருதி பேசுறேன். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, சாதாரணமாக காலால் கூட கடக்க முடியாத ஆல்ப்ஸ் மலையை ஒரு யானை படையோட கடந்து ரோமுக்குள்ளார நுழைஞ்சான். அதனால வரலாற்றில் ஒரு மாபெரும் படை தளபதி என்று ஹனிபல் நினைவு கூறப்படுறான். அந்த ஹனிபல் எந்த யானைகளின் உதவியோடு அந்த மலையை கடந்தான்? கொங்கு நாட்டு வனப்பகுதிகளில் பிடித்து வளர்க்கப்பட்டு அத்தி கோசத்தாரால் கொண்டு போய் அலெக்சாண்டரிடம் விற்கப்பட்ட யானைகளை கொண்டு யாராலும் கடக்க முடியாத ஆல்ப்ஸ் மலையை கடந்தான். இதற்கு என்ன சாட்சி அப்படின்னா, ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கு. உங்க கோயம்புத்தூர் எவ்வளவு பேர் இருக்கீங்க? கோயம்புத்தூர் தெரிஞ்சவங்க? வெரி குட். கும்மிட்டிபதி, அங்க குகை ஓவியங்கள் இருக்கு. யானையை பிடிச்சி அங்க பழக்கிறோம். அதுக்கு பக்கத்திலேயே வேளந்தாவளம்னு ஒரு இடம் இருக்கா? வேளம்னா யானை, அந்த யானைகளை ரெஸ்ட் எடுக்க வைக்கிற இடம் அது. நம்ம ஊரை சுத்தி கும்மிட்டி அப்படின்னால என்ன அர்த்தம்? கும்மிட்டி என்கின்ற வார்த்தையிலிருந்து உருவானதுதான் கும்கி. காட்டுக்குள்ள யானை விரட்டுறதுக்கு பயன்படுத்துறோம் இல்லையா, அது கும்மிட்டி. மாவுத்தம்பதி ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாவுத்தன்னா யாரு? யானை பாகனுடைய பேர் மாவுத்தன். அப்புறம் நம்ம ஏரியால எவ்வளவு பேருக்கு ஆனை கட்டி, ஆனை மலை, இப்படி எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு சத்தியமங்கலத்திலிருந்து துவங்கி இங்க இருந்து கொச்சின் கடற்கரை வரைக்கும் இருக்குது அந்த பாதை. நண்பர்களே, இந்த அறிவார்ந்த சபையில சிகாகோட்டனுடைய ஃபாலோவா இதை நான் சொல்றேன். உங்களுடைய முன்னோர்கள் அல்லது நம்முடைய முன்னோர்கள் நம்ம உலகம் முழுக்க பரவி வியாபாரம் பண்ணுவதனுடைய ஒரு சான்றாக நமக்கு கிடைக்கிறது வந்து இப்பானைகள். ஏன்னா ஒரு பானை சுடப்பட்டு இருந்துச்சென்றால் அது தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து தான் போயிருக்கும் என்பது உலகம் முழுக்க தொல்லியலாளர்கள் ஒப்புக்கொண்ட ஒன்று. ஏன் அப்படின்னா, ஒரு மண்ணு அதை அடுப்பில் வச்சு சுட்டுட்டீங்கன்னா அது உடையுமே தவிர நொறுங்கி தூளாகாது. சுட்ட பானைகளுடைய வரலாறு தான் தமிழ் வரலாறு. இங்க நம்ம செய்த பல பானைகள்ல அதை வாங்கின வியாபாரிகள் தன்னுடைய பெயரையே ஒரு பிராண்டா போட்டு உலகம் முழுக்க கொண்டு போய் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. நமக்கு கீழடியிலிருந்து சிந்து சமவெளியிலிருந்து நமக்கு வெளியே கிடைச்சிருக்கிற எல்லா ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது அது நடக்குது. ரொம்ப ஃப்ரெஜைலான பொருள் பானை இல்லையா? ஒரு 500 பானையை இன்னைக்கு நீங்க ஒரு கண்டெய்னர்ல ஏற்றி கோயம்புத்தூர்ல இருந்து சென்னையில கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இறக்கும்போது எவ்வளவு பானை இருக்கும்?
100 பானை உடைஞ்சிருக்கும். அவ்வளவு ஹைலி ஃப்ரெஜைல் பானை. மறுபக்கம் உலகத்துடைய பெரிய உயிரினம் யானை. ஒரு சமூகம் யானையையும் கப்பலில் ஏற்றி கொண்டு போய் கொடுத்துருக்கா, பானையையும் கப்பலில் கொண்டு போய் ஏற்றி கொடுத்துருக்கா. இந்த ராஜகேசரி பெருவழி பாதையை அத்திகோசத்தார் நம்ம கிட்ட சொல்றது அதுதான். டேய், நான் உனக்கு முன்னாடி 2000 வருஷம் எங்கேயோ போய் இந்த உலகத்தையே வென்றிருக்க வியாபாரத்தில், அப்ப நீங்க ஏன் அதை செய்யல என்று இந்த சமூகம் நம்மளை நோக்கி நம்முடைய மூதாதையர்கள் ஒரு அறைகூவல் விடுறாங்க. சமீபத்தில் ஒரு ஃபின்டெக் தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய ஒரு ஆள், உலகம் முழுக்க அந்த தொழிலில் ஈடுபடுறவர், அவருடைய பிறந்த நாளை துபாயில் கப்பலில் நண்பர்களோட கொண்டாட போகிறேன், ஆகவே என்னுடைய பிஸ்னஸ் கதையை நீங்கள் ஒரு படமாக எடுத்து கொடுங்க என்று அந்த அசைன்மெண்ட் எங்கள் கம்பெனி கொடுத்தார். அதுக்கு ஒரு பெரிய நிதி கொடுத்தார். நாங்கள் அவருடைய வாழ்க்கையை ஒரு ஸ்கிரிப்டாக ஆக்கி அவரை போலவே லுக்கலைக்கு இருக்கிற ஆட்களை எல்லாம் நடிக்க வச்சு போதுமான அளவுக்கு சிஜி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம். எங்களுக்கே ரொம்ப திருப்திகரமாக இருந்தது அந்த ஒர்க்கு. அதை கப்பலில் அவருடைய கிளையண்ட்ஸை அவருடைய குடும்பத்தார் முன்னாடி போடுறாரு. அங்கேருந்தே எங்களுக்கு மெசேஜ் வருது, ரொம்ப உருக்கமாக இருக்குது, எங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டாரா, ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருந்து எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணியிருக்கிறாரான்னு அவங்க பிள்ளைங்கிட்ட இருந்தெல்லாம் மெசேஜ் வருது. அப்புறம் இவர்கிட்ட இருந்து எந்த ஃபீட்பேக்கும் வரல. நான் அவரை கூப்பிட்டு, என்ன சார் எதுவும் படம் பார்த்தீங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக இருக்குது, உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படின்னாரு. ஒரு 5 லட்சம் ரூபாய் இன்சென்டிவாக போட்டிருக்காரு. போட்டுட்டு என்ன சொன்னாருன்னா, படம் ரொம்ப நல்லா இருக்குது, இம்மீடியட்டாக ஒரு ரா ஃபுட்டேஜ் கூட இல்லாமல் டெலீட் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க அப்படிங்கிறாரு. ஏன் சார், எதனால் அப்படி சொல்கிறீங்க சார், உங்கள் பையெல்லாம் ரொம்ப எமோஷனல் மெசேஜ் போட்டுருக்காரு, அதனால தான் சொல்கிறேன் அதை அடிங்க அப்படின்னு. எனக்கு பயங்கர ஷாக்கு. சார், இது ரொம்ப ஒர்க் பண்ணி எடுத்துருக்குறோம், நீங்கள் பிறந்த ஊரில் போய் ஷூட் பண்ணியிருக்கோம், உங்கள் டீச்சர்ஸ் பேசியிருக்காங்க, எல்லாரும் பேசியிருக்காங்க அப்படின்னா, இல்லை அதை டெலீட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, அந்த படம் ரேக்ஸ் டு ரிச்சஸ் என்கின்ற அடிப்படையில் இருக்கு. நான் ஒரு ஏழ்மையான பின்புலத்திலிருந்து வந்தேன், ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, பல தொழில்கள் பண்ணி நஷ்டப்பட்டேன், கடுமையான உழைப்பினால முன்னேறி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கேன்னு இருக்கு. அது என் பிள்ளைங்களுக்கு வேணால் பெருமையாக இருக்கலாம், என் கிளையண்ட்டுக்கு அது பெருமை கிடையாது, என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவனுக்கு அது பெருமை கிடையாது. இவ்வளவு கீழே இருந்து மேலே வந்தவன் எப்போ வேணாலும் கீழே விழுவான் என்று அவன் நினைப்பான். அதை டெலீட் பண்ணுங்க. அண்ட் நான் உங்களுக்கும் பர்சனலாக சொல்கிறேன், இந்த ரேக்ஸ் டு ரிச்சஸ்ன்ற கதையை வெளியே போய் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாருமே கீழே இருந்து மேலே வந்தவன் தான், கஷ்டப்படாமல் மேலே வந்தவன் எவனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் கூட விஷயம் இல்லை, இது வரைக்கும் கூட இருக்கிறது ஒரு சின்ன ஆணவம் தான். இதுக்கப்புறம் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் என்னை கீழே இருந்து மேலே வந்தவனா பார்க்கலைங்க, என்னுடைய பாட்டனாருக்கு இந்த ஊரே சொந்தமாக இருந்துச்சு, அதை விட பெரிய பாட்டனார் சிகை கொற்றன், அதை விட பெரிய பாட்டனார் ராஜகேசரி பெருவழி பாதை. நான் இவங்களை தான் என்னுடைய முன்னோடிகளை நினைக்கிறேன். நான் அந்த மரபில் இருந்து இங்கே வந்திருக்கேன், இங்க இருந்து இப்படி போல. அப்போ உண்மையிலேயே ஸ்கேலிங் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது இன்றைக்கு தமிழ் சமூகத்துக்கு முன்னால ரொம்ப அழுத்தமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னா, பர்பஸ்ஃபுல் மீனிங்ஃபுல் ஸ்கேலிங்க்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கும் என்றால் அது நம்முடைய தொழிலுக்கு மாபெரும் கேடு. எனக்கு இது போதுங்க, நான் ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் மாடலை ஐடென்டிஃபை பண்ணி அதை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு இது போதும் என்று நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன அர்த்தம்னா, அது திண்டுக்கல்ல உங்களுக்காக ஒரு பெரிய பூட்டை ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த பூட்டு டெலிவரி டைம் தான் டிலேவே தவிர பூட்டு தயார். அப்போ மல்டிபிள் எக்ஸ்ல ஸ்கேல் பண்ணாதான் ஸ்கேலிங்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஸ்கேலிங் என்பது மல்டிபிள் எக்ஸ்ல இருந்தா தான் ஸ்கேலிங்கா? எப்படிப்பட்ட ஸ்கேலிங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெரி குட். ஜேம்ஸ் கிளியருடைய ஆட்டாமிக் ஹேபிட்ஸ்ல என்ன சொல்றாரு? நார்த்தன் வெஸ்டர்ன் ஏர்வேஸ் 100 சிட்டியில எக்ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது 4 சிட்டியில பண்ணோம், அது போதும், முதல்ல அதை தெளிவா பண்ணுவோன்றாங்க. ஆனா இந்த ஸ்கேலிங்கான ஒரு மனநிலைக்கு எது இடையூறாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸ்கேலிங் அதுக்கு எதெல்லாம் இடையூறாக இருக்குன்னு கருதுறீங்க? மைண்ட் செட். முதல்ல growth மைண்ட் செட்டுக்கு எதிரான ஒரு மனநிலையோடு இருக்கிறது. இது அகலக்கால் வச்சிருவோம்,
தேவையில்லாத ஓவர் ஹெட்ஸ் ஆகிடும், இதனால பெரிய பிரச்சனை ஆகிடும். எந்த ஒரு தொழிலதிபர் பிரச்சனைக்கு மனம் உவந்து அதை எதிர்கொள்கிறானோ, அதை மகிழ்ச்சியோடு போய் சந்திக்கிறானோ, அவரால் மட்டும்தான் அந்த தொழில் இருக்க முடியும். எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது என்று ஒரு தொழில் நினைக்கும் என்றால், ஒரு தொழிலதிபர் நினைப்பார் என்றால் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. 100 ஆண்டுகள் இந்த மண்ணில் செழித்து வளர்ந்த நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள் எத்தனை போரை பார்த்துருக்கு, எத்தனை ரெசஷனை பார்த்துருக்காங்க, எத்தனை குளோபல் ஸ்லோடவுன் வந்திருக்கு, எத்தனை பேண்டமிக் வந்திருக்கு, எவ்வளவு ஜியோ பாலிட்டிக்ஸ் அதுக்குள்ளார இன்டர்வின் ஆயிருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி அந்த ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் மாடலுக்கு அவனே ஒரு பெரிய இடையூறாக இருந்திருப்பான். ஒரு டிஸ்ரப்டிவ் பண்ணியிருப்பான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டருங்கிற மாடல் நான் இனிமேல் உற்பத்தி பண்ணவே போறது இல்லைங்கிற காலை ஹீரோ ஹோண்டா எடுக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் என்கிட்ட இருக்கிற மற்ற எல்லா ப்ராடக்டோட வளர்ச்சியும் தடை செய்யுது. ஆகவே நான் இந்த பிஸ்னஸ் மாடலை உடைப்பேன் அப்படிங்கிறது எவ்வளவு துணிச்சலான ஒரு விஷயம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, இறைக்கிற கிணறு தான் ஊரு. இப்ப இறைக்காத கிணறு என்ன ஆகும்? கெட்டு போயிடும். வீட்டில் நடக்கிற விசேஷங்கள்ல உள்ள எல்லா பழைய மாலையும் கொண்டு வந்து போடுவான். வளர்ப்பு மிருகம் செத்து போச்சுன்னா உள்ள கொண்டு வந்து போடுவான். குப்பைகளை கொண்டு வந்து போடுவான். கொஞ்ச நாள்ல அங்க ஒரு கிணறு இருந்ததே தெரியாத அளவுக்கு அங்க ஒரு மணல் மேடு உருவாயிடும். ஸோ இந்த மனநிலையை முதல்ல புரிந்து கொண்ட ஒரு நாடுங்கிறது இஸ்ரேல் தான். அவன் 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டார்ட் அப் கல்ச்சர் என்று சொன்னதைத்தான் நாம இன்னைக்கு டிஎன் ஸ்டார்ட் அப் சொல்லிட்டு இருக்கோம். ஸ்கேலிங் என்று அவன் 50 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னதான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அதன் விளைவாக உலகத்திலேயே சின்ன நாடாக இருக்கக்கூடிய ஒன்று இன்னைக்கு உலக அமைதிக்கே ஊறு விளைவிக்கிற அளவுக்கு அவனுக்கு எக்கனாமிக் பவர் எப்படி வந்ததுன்னா இதன் வழியாக வந்தது. இன்னைக்கு எந்த ஒரு பெரிய நிறுவனத்திலையும், அதாவது யூதர்களால் கையாளப்படக்கூடிய நிறுவனமாக இருந்ததுன்னா, ஒரு ஊழியன் அவனுடைய பிசினஸ் சைஸ்னால தான் அளவிடப்படுவான். ஒரு 500 கோடி 1000 கோடி டர்ன் ஓவரை ஒரு சிங்கிள் ஆள் ஹேண்டில் பண்ணுவான். இன்னைக்கு எந்த ஒரு யூத நிறுவனத்திலையும் எடுத்து பாருங்க, அவனுடைய மதிப்பு என்பது அவன் எவ்வளவு பெரிய சைஸை வச்சிருக்கிறான்றதை வச்சுதான் இருக்கு. ஓகே, இப்போ நான் அர்த்த மண்டபம் என்கின்ற ஒரு கம்பெனி நடத்துறேன். எங்கள் கம்பெனி ஒரு 20-22 வகையான தொழில்களுக்கு கன்சல்டிங்கும் பண்ணுறோம். அந்த நிறுவனங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட அந்த நிறுவனங்களை நடத்துகிறோம். அப்போ அந்த நிறுவனங்களில் அந்த தொழிலதிபர்களை போய் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஐடென்டிஃபை பண்ண சில பொதுவான பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல தொழிலதிபர்களுக்கான பிரச்சனைகளில் ஒன்று. கரெக்டு தானா? ஸ்கேலிங் என்பது ஓகேங்க, மைண்ட் செட் வேணும், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் உண்மையிலேயே பெரிய பிரச்சனை என்பது ஆள் பற்றாக்குறை இல்லையா? அப்படி ரெக்ரூட்மெண்ட் பிரச்சனை இங்கே எவ்வளோ பேருக்கு இருக்கு? ஆல்மோஸ்ட் நாங்கள் எங்களுடைய தொழிலதிபர்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான அட்வைசஸ்ல ஒன்று, குட்டி நாயை வேட்டைக்கு அனுப்பாத. என்ன ஆகும்? குட்டி நாயை வேட்டைக்கு அனுப்புனா என்ன ஆகும்? பயந்து வந்துடும். வேற என்ன ஆகும்? கடி வாங்கிட்டு வரும், எங்கேயாவது போய் மாட்டிக்கும், வேட்டையாட போயிடும். டேவிட் ஓகில்வியுடைய ரொம்ப புகழ்மிக்க எனக்கு பிடிச்ச ஒரு பொன்மொழி இருக்கு. அவர் அடிக்கடி பல மேடைகளில் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, உன்னுடைய நிறுவனம் அசுர பலம் வாய்ந்த நிறுவனமாக இருக்க வேண்டும் என்றால் நீ அரக்கர்களைத்தான் வேலைக்கு எடுக்க வேண்டும், அரைக்கிருக்கர்களை அல்ல அப்படிங்கிற. அரைக்கிருக்கனை எடுத்து வச்சுக்கிட்டு ஏன் நிறுவனத்துக்கு ஏங்க அசுர பலம் இல்லை அப்படின்னு எடுக்கக்கூடாது. அப்ப எப்படி ஒரு சரியான ஆளை ரெக்ரூட் பண்றது? ஒரு சரியான ஆளை ரெக்ரூட் பண்ண என்ன பண்ணணும்? என்ன நினைக்கிறீங்க? அது தெரியவில்லை. அவனுடைய கோல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். உங்க சார் பேர் என்ன சார்? காமராஜ் சார். கிளாப் பண்ணுங்க சார். ஒருத்தனை வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவனுக்கு அனுபவம் இருக்கான்னு பார்ப்பீங்க, ஸ்கில் செட் இருக்கான்னு பார்ப்பீங்க, உங்க பட்ஜெட்டுக்குள்ளார அஃபோர்ட் ஆவானான்னு பார்ப்பீங்க. ஆனால் அவனுடைய இன்டென்ஷன் என்னன்றதை பார்த்தீங்களா? அவனுக்கு சினிமாவில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆகணும், அதுக்கு ஒரு டைரக்டர் வாக்கு கொடுக்குற வரைக்கும் ஒரு 6 மாதம் உங்ககிட்ட வேலை செய்யணும்னு நினைப்பான்.
அல்லது ஒரு கண்ட்ரிக்கு போறதுக்கு விசா அப்ளை பண்ணியிருப்பான், அது வருமா வராதான் தெரியாது. அந்த கேப் வரைக்கும் பெஞ்சை தேய்க்கிறதுக்கு உங்ககிட்ட வருவான். ஸோ ஒருத்தருடைய இன்டென்ஷன் என்ன என்பது தெரியணும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இன்டென்ஷனை அச்சீவ் பண்றதுக்கு உங்ககிட்ட ஸ்கோப் இருக்கான்னு உங்களுக்கு தெரியணும். அவனுக்கு ஒரு கேரியர் பாத் அங்கே இருக்கான்னு தெரியணும். எங்க அப்பா, அவர் நடத்துகிற தீப்பெட்டி கம்பெனியில் ஒரு 100கணக்கான பேர் வேலை பார்த்தாங்க, எல்லாமே டெய்லி லேபர்ஸ். அது வேண்டான்னு சொல்லிட்டு நான் ஆனந்த விடனுக்கு வேலைக்கு வரும்போது எனக்கு ஒரு அட்வைஸ் சொன்னார். அந்த அட்வைஸ் நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றேன். அது உங்களுக்கு உதவி பண்ணுன்றதுக்காக சொல்றேங்க. ஒரு நபர், நீங்க வேலைக்கு எடுத்த ஒரு நபர் நீங்க கொடுத்த வேலையை செய்யல அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? நீங்க ஒரு வேலைக்கு எடுத்த நபர், அவர்கிட்ட ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க, அவன் அதை டெலிவரி பண்ணல, என்ன காரணமா இருக்கும்? அந்த வேலையை அவனால, அவனுக்கு ஆர்வம் இல்லை, சரிதானா? அதை எப்படி செய்யணும்னு தெரியல, ஆர்வம் இல்லை. இந்த ரெண்டு தான் அதுக்கு காரணமா இருக்க முடியும். ஒன்று, அவனுக்கு அந்த வேலையை செய்ய தெரியவில்லை, இது ஒரு காரணம். ரெண்டாவது, அவன் அந்த வேலையை செய்ய விரும்பவில்லை, இது ரெண்டாவது காரணம். இந்த ரெண்டு காரணத்தில் எந்த காரணமாக இருந்தாலும் யுவர் ரெக்ரூட்மெண்ட் வாஸ் ராங். அதான் உண்மை. ஒரு வேலைக்கு ஸ்கில் செட்டையோ அனுபவத்தையோ பார்க்காம நம்ம ரெக்ரூட் பண்ணிட்டோம், எமோஷனல் ரெக்ரூட்மெண்ட்டோ அல்லது வேற ஏதோ ஒரு ரெக்ரூட்மெண்ட்ல போயிட்டோம், அல்லது அவனுடைய ஆட்டிடியூட் ராங்கா போயிடுச்சுனாலும் அதுக்கு நாம தான் காரணம். ஆகவே ஒருத்தனை வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 டெஸ்ட் கூட வை, ஆனா எடுத்துட்டா கல்யாணம் பண்ண மாதிரி தான். அவனை வச்சு வாழணும். அவன் எவ்வளவு மோசமான எம்ப்ளாயா இருந்தாலும் நீ அவனை சாக் பண்ணக்கூடாது. ஏன்னா தப்பு பண்ணது யாரு? கொஞ்சம் மூடு கம்மியா இருக்கு. தப்பு பண்ணது யாரு? நாம பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவான்? ஒன்றும் பண்ண மாட்டான். ஆகவே உங்ககிட்ட ரெக்ரூட்மெண்ட் பாலிசி எழுதுறதுக்கு முன்னாடி டெர்மினேஷன் பாலிசி இருக்கா உங்க கம்பெனியில்? அது முக்கியமானது. ஒருத்தனை டெர்மினேட் பண்ணணும்னா என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? பண மோசடி பண்ணியிருக்கானா, டெர்மினேட் பண்ணுங்க. பெண்களிடம் தவறாக நடந்துக்கிட்டானா, விசாரிக்க அப்படியே டெர்மினேட் பண்ணிருங்க. உங்க நிறுவனத்தினுடைய மதிப்பு குலையும்படி பொது வெளியில நடந்திருக்கானா, நடவடிக்கை எடுங்க. இது தவிர வேற காரணம் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைங்க அப்படின்னா நீங்க சரியில்லை, நீங்க அவனை சரியான ஆளை நீங்க ரெக்ரூட் பண்ணல. ஆகவே அந்த டெர்மினேஷன் பாலிசி முதல்ல இருக்கணும். ரெண்டாவது ரெக்ரூட்மெண்ட் பாலிசி இருக்கணும். நீங்க உங்ககிட்ட எவ்வளவு பேர்கிட்ட ரெக்ரூட்மெண்ட் பாலிசி வச்சிருக்கீங்க? 1, 2, 3, 4. வெரி குட். ரெக்ரூட்மெண்ட் பாலிசி, ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எஸ்ஓபி, இன்டர்வியூக்கான ப்ராப்பர் கொஸ்டின் செட்ஸ், இது எல்லாமே மிக 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 முக்கியம். ஏன்னா தவறான ஒரு நபர் ஒரு நிறுவனத்தில் இருக்கிறத விட காலியான நாற்காலி மேன்மையானது. ஏன்னா நீங்க ஒரு பெரிய கனவு மனசுல வச்சுட்டு இருக்கீங்க, ஒரு லட்சியத்தை வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு தவறான நபர் கூட உங்க கம்பெனியுடைய, உங்க டீமுடைய டோட்டல் மொராலிட்டியை கெடுத்துட முடியும், ஒரு குலைவை ஏற்படுத்திட முடியும். ஆகவே இந்த ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது உங்க மனைவிக்கு நீங்க வைர நகை வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, வைர நெக்லஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன கேள்விகள் கேட்பீங்க இல்லையா? வைரத்துக்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கு சொல்லுங்க, என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கு? சர்டிஃபிகேட் இருக்கு, கிளாரிட்டி இருக்கு, அப்புறம் நீரோட்டம் இருக்கு, எத்தனை கேரட் இருக்கு, அப்புறம் லேப் க்ரோன் டைமண்டான்னு இருக்கு, விவிஎஸ்ஆ, விவிஎஸ் 1, 2 இப்படிலாம் இருக்கு இல்லையா? ஒரு வைரத்தை எவ்வளவு கவனமா பொறுக்கி எடுப்பீங்களோ அவ்வளவு கவனமாக அந்த வேலையை செய்ய வேண்டியது இருக்கு. இதை நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது என்பதுதான் நான் உங்களுக்கு இங்க கொடுக்குற ஒரு டிப்ஸ். இப்போ சார் பேசும்போது சொன்னாரு சிகேகே அவருடைய மென்டார்னு. எனக்கு சிகேஆர் மென்டார், நான் டைல இருக்கிறேன், ரொம்ப வருஷமா அவரோட இருக்கு. அவரு ஒரு கடைநிலை ஊழியனை கூட அவர் பார்க்காம அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல கையெழுத்து போட மாட்டார். அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன். ஒரு டிரைவர் வேலையா இருந்தா கூட அவன் பல அக்னி பரீட்சையை தாண்டி தான் அவர் முன்னாடி வந்து நிற்பான். ஆனால் அவர் தான் கண்ணால பார்த்து 2 கேள்வியை கேட்காத ஒருத்தருக்கு கையெழுத்து போட மாட்டார். ஏன்னா எங்களுக்கு அவர் செஷன் காலையில் உங்கால் மாதிரி தான் 5 மணிக்கு வைப்பார். அப்போ 4-5 பேர் நின்றுட்டு இருப்பான் கையில் பேப்பர் வச்சுக்கிட்டு. யார் சார்னு கேட்டால் இவன் டிரைவர் வேலைக்கு வர்றான், ஃபைனல் இன்டர்வியூ. அப்போ அவங்களே அதை செய்யும் போது இந்த பொறுப்பை இன்னொருத்தட்ட கொடுக்கக்கூடாது. என்னுடைய கம்பெனியில் இப்போ கிராஃபிக் டிசைனருக்கு ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. 145 ரெஷ்யூம்ல இருந்து 2 பேர் எடுத்திருக்கோம். 145 ரெஷ்யூம்ல இருந்து. ஏன் அப்படின்னா திரும்ப நீங்க ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, அரக்கம் தான் உங்களுக்கு தேவை. அரக்கிருக்கனை எடுத்து வச்சுட்டு அவன் பின்னால நீங்க ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிசினஸ் எங்கேயும் மூவ் ஆகாது.
அதே மாதிரி தமிழ் ஈகோ சிஸ்டத்தில் சில கெட்ட வார்த்தைகள் புழங்கிக் கொண்டே இருக்குது. அதில் முக்கியமான ஒரு கெட்ட வார்த்தை ஆட்டோ பைலட் மோட். இந்த ஆட்டோ பைலட் மோடு எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? வெரி குட். உண்மையில நீங்க நம்புறீங்களா ஆட்டோ பைலட் மோடு ஒன்று இருக்க முடியுமா? அப்புறம் ஆட்டோ பைலட் மோடில் ஒரு விஷயம் ஆப்ரேட் ஆச்சுன்னா அது எங்க லேண்ட் ஆகும்னா அது ஆட்டோவாக தான் லேண்ட் ஆகும் இல்லையா? மைக்ரோ மேனேஜ்மெண்ட் என்பது ஒரு பெரிய தவறு என்று சொல்லப்படுது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி திருப்பூருடைய மிக முக்கியமான ஒரு பிசினஸ்மேன் என்கிட்ட பேசும்போது சொல்றாரு, தம்பி ஸ்டார்ட் அப்புகள் அழியிறதுக்கு முக்கியமான 2 கேடுகள்ல ஒன்று மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தப்புன்னு உனக்கு சொல்லி கொடுக்குறா. மைக்ரோ மேனேஜ்மெண்ட் எப்போ தப்பு அப்படின்னா, உன் பிசினஸ் ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறமா நீ பண்ணக்கூடாது. நீயே ஒரு கிளைண்ட் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஆட்டோ பைலட்ல இருந்து என்ன பைலட்டை ஓட்ட போற நீ? அப்ப அது ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் என்பது தப்பா ரைட்டாங்கிறதுக்கு நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்கன்றதை வச்சுட்டு முடிவு பண்ணும். 3 நிலைகள் இருக்கு இல்லையா பிசினஸ்ல? மேக்கர், மார்க்கர், மல்டிப்ளையர். 3 ஏரியா இருக்குல்ல பிசினஸ்ல. ஒரு வேலையை நீங்களே செஞ்சு உங்க கிளையண்ட்டுக்கு டெலிவரி பண்றீங்க அப்படின்னா நீங்க மேக்கர், ஒரு செல்ஃப் எம்ப்ளாய் இல்லையா? மார்க்கர்ங்கிறது என்ன? ஒரு டீம் உங்களுக்காக வேலை செஞ்சு உங்ககிட்ட வரும், உங்க அப்ரூவல் மட்டும் நீங்க அதுக்கு கொடுப்பீங்க, டெலிவரி ஆகிடும்னா அது மார்க்கர். மல்டிப்ளையர்ங்கிறவங்க இது மாதிரி பல யூனிட்டுகளை உருவாக்குறவங்க, கனவுகளை பெருக்கிக்கிட்டே போறவங்க, பிசினஸை ஸ்கேல் பண்ணிட்டே போறவங்க. ஆல்மோஸ்ட் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு ஒரு மல்டிப்ளையருங்கிற ரோல்ல தான் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கரெக்டு தானா? அப்படி இருக்கும்போது உங்க ரோல் என்னங்கிறது தெரியாம இந்த ஃபேன்சியான வார்த்தைகளை கேட்டுட்டு ஆட்டோ பைலட் மோட் அப்படின்லாம் விட்டீங்கன்னாக்கா அது எங்கேயோ போயிடும். ஸோ நீங்கள் இன்னைக்கு மார்க்கராக இருந்தால் மார்க்கருங்கிற ரோலை தான் நீங்கள் தெளிவாக பண்ணணும். மார்க்கராக இருந்துக்கிட்டு மேக்கர் ரோலையோ, மல்டிப்ளையராக இருந்துட்டு மேக்கர் ரோலையோ பண்ணாதான் குழப்பம் வருமே தவிர, மைக்ரோ மேனேஜ்மெண்ட் என்பது உங்கள் தொழிலுடைய இயல்பை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும். பிலீவ் ஆல், சூப்பர்வைஸ் எவரி ஒன். இது வந்து ஹிந்துல ஒரு கோல்டன் வேர்டாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா ஊழியரையும் நம்புங்க, ஆனால் சரிபார்க்க தவறி விடாதீர்கள். பிள்ளை வளர்ப்புலையுமே அது ரொம்ப முக்கியமானது. உங்கள் பிள்ளைகளை நம்பணும், ஆனால் சரிபார்க்கணும். ஸோ என்ன செய்யணும், வாட் ஷுட் பி அப்படிங்கிறத விட வாட் குட் பி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் டீமுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்பதை சொல்வதை விட அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நான் இந்த செஷனில் வழக்கமாக ஒரு சொற்பொழிவு பாணியில் தான் பேசுவோம். இந்த செஷனில் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில மித்துகளை, ஏன்னா நாங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸ்ட்டை பார்க்கக்கூடிய மித்துகளில் இருக்கக்கூடிய சில விஷயத்துக்கு மட்டும் கிளாரிட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு புகழ் அவசியமா? அவசியம்னு நம்புறவங்க யாரெல்லாம்? வெரி குட். அவசியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம்? ஓகே. இப்போ பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு முழக்கம் தொடர்ந்து முன்வைக்கப்படுது இல்லையா? நீங்களே ஒரு பிராண்டா மாறணும் அப்படின்னு. உங்களுடைய லட்சிய தொழிலதிபர்கள் ஒரு 5 பேர் வச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ எனக்கு வந்து நான் கோயம்புத்தூர்லேயே பிறந்து இந்த தொழில் முனைவர்கள் கையிலேயே வளர்ந்தவன்றதுனால கேபிஆரோ, சிஆர்ஐ வேலுமணி சாரோ, கொடிஷியா போன்ற மாபெரும் அமைப்புகளை உருவாக்குன நம்ம ஏவி வரதராஜன் சாரோ அல்லது ரூட்ஸ் ராமசாமி சாரோ, இவங்கெல்லாம் தான் எனக்கு என்னுடைய ரோல் மாடல். இவங்களை எங்கேயாவது நீங்கள் பிஸ்னஸ் ஃபோரம்லேயோ, கேமராவுக்கு முன்னாடியோ, பிஆர் ஆக்டிவிட்டிலேயோ என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இந்த கோயம்புத்தூர்ங்கிற ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கின 10 நிறுவனங்களை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. உங்களில் யாருமே எல்எம்டபிள்யூட ஓனரை பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்களில் யாருமே ராஷ்ரி பார்த்துருக்கீங்களா? ராஷ்ரி மேடத்தை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபேம் யாருக்கு வேணும்? அந்த ஃபேம் ஷுட் பி கன்வெர்டட் அஸ் மணி, அல்லது ஃபேம் ஷுட் பி கன்வெர்டட் அஸ் பவர், அல்லது ஃபேம் ஷுட் பி கன்வெர்டட் அஸ் பெரிய பர்பஸர். யாருக்கு புகழ் தேவை அப்படின்னா, என்ன பொறுத்த மட்டுக்கும் நான் இவ்வளவு நாள் ஒர்க் பண்ண அனுபவத்திலிருந்து புரிஞ்சுக்கிட்டது, ஒரு அரசியல்வாதிக்கு புகழ் தேவை. நல்ல புகழோ கெட்ட புகழோ அது வழியாக அவனுக்கு எல்லாமே ஓட்டு தான். தன்னுடைய முகம், தன்னுடைய சின்னம் மக்களுடைய டாப் ஆஃப் மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் அது அரசியல்வாதிக்கு நல்லது.
ஆகவே அதெல்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லி அவர் விமர்சனம் பண்ணாலுமே அது அவருக்கு ஓட்டு தான். ஆகவே ஃபேம் அதிகாரமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு அரசியல்வாதிக்கு அது நல்லது, நடிகனுக்கு அது நல்லது. இப்போ எஸ்டிஆருக்கும் நான் தான் ரைட்டர். நீங்கள் அவருடைய ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பார், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவருடைய மார்க்கெட்டே அந்த கான்ட்ரவர்சி தான். ஆகவே அவருக்கு அந்த ஃபேம் வேணும், அவருடைய சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபேம் தேவை. முதலீட்டை திரட்டுற நோக்கம் இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஃபேம் தேவை. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா தொழில் முனைவர்களும் அவங்களுடைய பொன்னான நேரத்தை, தான் டீமுக்கு முன்னாடி இருந்து செலவு பண்ண வேண்டிய நேரத்தை, தன்னுடைய இன்வெஸ்டருக்கு முன்னாடி செலவு பண்ண வேண்டிய நேரத்தை, தன்னுடைய கிளையண்ட்டுகளுக்கு முன்னாடி செலவு பண்ண வேண்டிய நேரத்தை எதுக்கு முன்னாடி செலவு பண்ணிட்டு இருக்காங்க? கேமரா முன்னாடி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நீ இன்ஃப்ளூயன்சரா பிசினஸ்மேனா? பிசினஸ்மேன். நீங்க அந்த உட்கார்ந்து எனக்கு இவ்வளவு லைக்ஸ் வரல, ஐயோ இவ்வளவு ஃபாலோயர்ஸ் வரல, உன்னுடைய காம்படிட்டர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதையெல்லாம் பார்த்து காப்பி பண்றதா நம்முடைய வேலை. நமக்கு ஒரு நாள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தமிழ்நாட்டு பிசினஸ்மேன்ஸ் உடைய போனுடைய ஸ்கிரீன் ஹவர்ஸை பாருங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஸ்கிரீன் ஹவர் இல்லாத பிசினஸ்மேனே கிடையாது. அட படுபாவைகளை இப்படி இருந்தா உன் தொழில் எப்படி நடக்கும்? உன் தொழில் படுத்துரும். நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறது, நான் திரும்ப உங்க டைரியில் எழுதி வச்சுக்கோங்க, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்னொருத்தருடைய கனவுங்க. இன்னொருத்தருடைய கனவு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க கனவும் உங்க லட்சியமும் வேற. அதை ஸ்கிரீன் முன்னால இருந்து நீங்க அச்சீவ் பண்ண முடியாது. உங்க கனவை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க 8 மணி நேரம் தூங்கியே ஆகணும். உங்க கனவை நீங்க அச்சீவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். ஓடணும், பிசிக்கல் எக்ஸசைஸ் வேணும், உங்க ஃபிட்னஸ் வேணும். உங்களுடைய கனவை நீங்க அடையிறதுக்கு ஆரோக்கியமான உணவை நீங்க சாப்பிட்டே ஆகணும். அதை விட்டுட்டு வேற மற்றவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றதை பார்க்கறத போல ஒரு சுய அழிவு, ஒரு கேடு வேற எதுவும் கிடையாது. அது அவனுடைய வாழ்க்கை, அது அவனுடைய பிராண்டு, அது அவனுடைய வேலை. உங்களுடைய வேலை இதுவா? ஒரு பவுல்ட்ரி ஓனர் இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டு இருக்காரு. நீ இன்ஃப்ளூயன்சரை என்ன பண்ண போற? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கேமரா முன்னாடி நிற்காந்துட்டு எனக்கு லைக்ஸ் வரல, ஷேர் வரல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு ஆகிற செலவை, அதுக்கு ஆகிற பணத்தை தூக்கி போட்டு அதை செய்யறதுக்கு 100 பேர் இருக்கும் பொழுது புகழுக்கு பின்னாடி அலையிறாங்க. தகுதி இல்லாமல் கிடைக்கிற புகழ் ஒருவனுடைய கழுத்தை அறுக்கும் வாள். தமிழ் சமூகத்தில் புகழ் வேட்கையினால என்னென்னவோ குட்டிக்காரனை அடித்த பல ஆளுமைகள் தான் ஏறி போன அதே படி வழியாக இறங்கி வந்துக்கிட்டே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னமும் அவங்களுக்கு அந்த புகழ் போதை இல்லாமல் பல விருதுகளை நோக்கி போவாங்க, பல குட்டிக்காரங்கள் அடிப்பாங்க, அதுக்காக லாபி பண்ணுவாங்க. அது எதனாலையும் அவனுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லைங்கிறது புரியவே புரியாது. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு கவனம் எடுத்துக்கலாம். இன்னொன்று, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு தொழில் முனைவர்கள் பேசுகிற அரசியல் இருக்குல்ல, அடேங்கப்பா, எல்லாருமே பிரசாந்த் கிஷோர் மாதிரி பேசுகிறாங்க. இப்போ தேர்தல் நேரங்கிறதுனால காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃப்ளாஷ் நியூஸ் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதுக்காக எல்லாத்தையும் எல்லா அரசியல் நோக்கர்கள் பேசுகிற டிபேட்டையும் கேட்பேன், எல்லா பேப்பரையும் படிப்பேன், எல்லா இவர் அங்கே போயிட்டாரா, இவர் இங்கே போயிட்டாரா, இவர் இந்த கூட்டணி போயிட்டாரா, இவருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்களா, அவருக்கு சீட்டு. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஒரு தொழிலதிபர், ராயபுரம் ஜெயக்குமாருக்கு சீட்டு கொடுக்கலீங்க, மனோ தங்கராஜுக்கு சீட்டு கொடுக்கலீங்கன்றாரு. உன் கம்பெனிக்கு ஈடி ரெய்டு வருதுக்கு, உன் கம்பெனிக்கு ஈடு ரெய்டு வருது, இந்த பிரச்சனையில் நீ இருந்துகிட்டு இருக்கிற. ஒருத்தருக்கு ஜிஎஸ்டி கேன்சல் ஆகுது, அந்த கண்டிஷனில் இருக்கிறான். ஆனால் அவன் பிரச்சனை இந்த அரசியலை பற்றி பேசிட்டு இருக்கா. இவ்வளவு அரசியல், நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினாக ஆப்ரேட் ஆகாத பட்சத்தில், நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டண்டாக இல்லாத பட்சத்தில் இவ்வளவு அரசியல் உங்களுக்கு தேவையா என்று நீங்கள் பாருங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே 1/2 மணி நேரம் பேப்பர் படிக்கணும், கண்டிப்பாக பேப்பர் படிக்கணும், அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. சாயங்காலம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 8 மணிக்கு ஒரு செய்தி அல்லது ஒரு உலக செய்தியை ஏதாவது ஒரு இங்கிலீஷ் நியூஸ் சேனலில் பார்க்குறீங்க, அது இம்பார்ட்டன்ட். ஆனால் இவ்வளவு தூரம் அது தேவையா என்ற கேள்வியை கேட்டுக்கோங்க. அப்புறம் மென்டார், நீங்களாம் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கீங்க, பிரசன்னா மாதிரியான ஒரு மென்டார் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பல பேர், ஒரு ஹார்ஷ் ட்ரூத் தான் இருந்தாலும் அதை பேசணுங்கிறதுக்காக சொல்கிறேன், சொற்களை மட்டும் நம்பி ஒருவனை மென்டாராக சூஸ் பண்ணி அவனுடைய செயல்களை மதிப்பிடாமல், அவர் யாருங்கிறத பற்றி பேசாமல் கவனிக்காமல்
அவங்களுடைய சொற்களை மட்டும் நம்பி ரொம்ப ஃபேன்சியாக பேசுகிறாங்க, மேடையில் பஞ்ச் டைலாக்காக பேசுகிறாங்க, ரொம்ப அழகாக பேசுகிறாங்க என்பதற்காக அவர்களை நீங்கள் மென்டாராக சூஸ் பண்ணிடுவீங்க. இப்போ நான் 2 உதாரணம் இங்கே சொல்ல போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு வருத்தமாக கூட இருக்கலாம். ஒரு நபர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரிய ஐகானிக் பிஸ்னஸ் மென்டார். அவர் யாருன்னா இன்சால்வன்சி கொடுத்தவர். 20 வருஷத்துக்கு முன்பே மக்கள் பணத்தை ஒரு பேங்க்ல 850 கோடி ரூபாய் மோசடி பண்ணவர். அது யாருடைய பணம்? உங்களுடைய பணம். அவரை நம்பி அந்த கனவுக்கு பின்னாடி போன ஆயிரக்கணக்கான தொழிலதிபர்களை, தன்னுடைய ஊழியர்களை ரோட்ல நிறுத்தினவர். ஒரு நாள் கூட சாதாரண வாழ்க்கை அவர் வாழலை. இன்சால்வன்சி கொடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 7 நட்சத்திர ஹோட்டல்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க அவ்வளவு பேர் அவரை வழிபடுறீங்க. டேய், ஓட்டு போடவே தகுதி கிடையாடா அவனுக்கு? முக்காடு போட்டுட்டு வீட்டுல உட்கார வேண்டிய ஒரு நபரை, முக்காடு போட்டுட்டு வீட்டுல இருக்க வேண்டிய ஒருவரை நீங்க உங்களுடைய ஆளுமையை நினைச்சு வழிபடுறீங்க. 100 ரூபாய் சம்பாதிச்சா கூட உன் பணத்துல நீ வாழ்ற. ஊர் பணத்தை தின்னு இன்சால்வன்சி கொடுத்த ஒருவர் உங்க தொழிலுக்கு வழிகாட்டியா? 100% தொழிலை சிறப்பா பண்ணி டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிற உனக்கு ஊர் பணத்தை கொள்ளையடிச்சு எப்படி வழிகாட்டியா மாற முடியும்? அப்போ பிரசன்னா மாதிரியான ஆளுங்கிறது அங்கதான் வர்ற. ஒரு முட்டாள் தான் கேட்பான், நீ என்ன அஜ்ரேக்கர் என்ன டெண்டுல்கருக்கு சொல்லி கொடுத்துருவாருன்னு கேட்பான் இல்லையா? நீ என்ன சாதிச்சிட்டேன்னு சொல்ல வந்த அப்படின்னு கேட்பான். அஜ்ரேக்கரோட வேலை 100 செஞ்சுரி அடிக்கிறது இல்லை. அவர் சச்சின் டெண்டுல்கரை உருவாக்குனாரு, வினோத் காம்ப்ளியை உருவாக்குனாரு. இன்னைக்கு இருக்கிற மஜும்தார் வரைக்கும் அவர் தான் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அந்த மஜும்தார் விமென்ஸ் கிரிக்கெட் டீமை வேர்ல்டு கப் வாங்க வைக்கிறான். ஒரு கோச்சோட வேலை அதுதான். ஸோ ஒரு நல்ல மென்டார் கிட்ட போனால் மட்டும்தான் உங்களுடைய தொழில் வளரும். ஃபேன்சியா பேசுற மென்டாரை சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கம்யூனிட்டியை விட அந்த கம்யூனிட்டி ரொம்ப பெட்டரா இருக்கு, இவரை விட அவர் ரொம்ப நல்லா பேசுறாரு, அது இல்லை முக்கியம். உங்க பேங்க் பேலன்ஸ்ல எவ்வளவு ஏறி இருக்கு, உங்க பேலன்ஸ் ஷீட்ல அது எவ்வளவு தூரம் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இது ஒரு ஆளு. இன்னொருத்தர் இருக்காரு, அவரை நான் இங்கே வேலை பார்க்கும்போது என்னுடைய கிளைண்ட். அவர் ஒரு மேடையில் என்னுடைய பிஸ்னஸ் சைஸ் 1500 கோடினார். ஒரு மாசத்துல என் கம்பெனி வேல்யூ 2000 கோடினார். 3000 கோடி, 4000 கோடி, 5000 கோடி, வாயிலேயே வடை சுட்டு 8000 கோடிக்கு எக்ஸிட் ஆயிட்டார். முழு வடையும் வாயிலே சுடப்பட்ட வடை. இன்னைக்கு மென்டார் என்கின்ற பெயர்ல நனைஞ்ச கோழிகளை பிடிச்சு கொண்டிருக்காங்க. நிறைய நிறுவனங்கள் அவரை மென்டாரா வைக்கிறாங்க, அவருடைய கன்சல்டிங் கேட்கறாங்க, தாக்கு பிடிக்க முடியாம ஓடுறாங்க. யார் இன்வெஸ்டர், யார் மென்டார், எது உங்களுடைய கம்யூனிட்டி, அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நனஞ்ச கோழி பிடிக்கிறவன் இன்னைக்கு ஒரு இன்வெஸ்டர் எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்கறான் அவங்க தொழிலில்? ஒரு சீடு ஃபண்டிங் பண்ண வர்றவன், ஏஞ்சல் இன்வெஸ்டர்னு வர்றவன் எவ்வளவு கேட்கறான்? எவ்வளவு சத்தமா? 15 ஆக்சுவலா 30-35% கேட்கறாங்க, 35% கேட்கறாங்க. அப்படி பேர்னா அது பேர் இன்வெஸ்டரே கிடையாது, அவன் நனஞ்ச கோழி பிடிக்க வர்றான். நீங்க அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க தொழிலில் முதலீடு செய்யறவன் யாரு, அந்த பணம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்பது மிக 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 முக்கியம். ஏங்க ரொம்ப ரேண்டமான பேச்சு. இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்பது ஒரு பிசினஸ் லீடர்ஷிப் பற்றி தான் பேச சொன்னது. ஆனால் இங்கே வந்து இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு தோணுது என்னன்னா, இன்னைக்கு தமிழ் சூழல்ல ஒரு மாசு போல, ஒரு கரை போல படிச்சிருக்கக்கூடிய சில மித்துகள் இருக்கு இல்லையா, அது சோசியல் மீடியாவுடைய பவர்னால வந்த மித்து. நீங்க பார்க்குற எல்லா பிசினஸ் ஓனர்ஸுடைய பிஹைண்ட் வுட்ஸ் இன்டர்வியூவும் பெய்டு இன்டர்வியூ. தெரியுமா தெரியாதா? 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்க அந்த இன்டர்வியூ பண்ணலாம். கூட 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு விஐபி உங்களை இன்டர்வியூ பண்ணுவார். ஸோ இந்த டாக்டிக்ஸ்ல கீழே போய் கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா, தலைவா நீ தாண்டா என் தெய்வங்கிறான். டேய், இதே நபர் இதே ஃபினான்ஷியல் ப்ரொடிக்ஷனை 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன கொடுத்தாரு அதை நீ போய் பாரு. இதே ஆளு தங்கம் வாங்குன்னு சொன்னாரு, அப்ப நீ என்னவா இருந்த? இதே நபர் உனக்கு கொடுத்த மத்த இதுக்கு முன்னாடி போன மாதம் என்ன பேசினான்றதை பாருங்க அப்படின்னா அது இல்லை. இவர் போல வெளிப்படையா சொல்றதுக்கு யாரு இருக்கான்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல தான் பிரசன்னா மாதிரியான ஆட்களுடைய ரோல் வருது. உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விட உங்களுக்கு அதிகமாக கொடுக்கறதுல அவர் காட்டுற ஆர்வம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமா. அவரு கிரீட் இல்லை. இதை ஃபேன்சியா கலர் லைட்டா போட்டு நல்ல ஊஃபர் சவுண்ட் ஸ்பீக்கர் வச்சு நடுவில் ரேம் போட்டு இன்னும் பாப்புலரான ஆட்களை கூப்பிட்டு வந்து 4 சினிமாக்காரங்களை வச்சு உங்களை அசத்த அவருக்கு தெரியாதா? அது ஒரு சாதாரண விஷயம். ஆனா அது இல்லை, கிரீட் இல்லை. அவருடையது ஒரு பர்பஸ்ஃபுல்லா ஒரு கம்யூனிட்டியை பில்டு பண்றாரு. அதுக்குள்ளார எவ்வளவு தூரம் எத்திக்கலா இருக்க முடியும்னு பாக்குறாரு. வந்துட்டு போறவங்களுக்கு டேக்கவே என்னவா இருக்க முடியும்னு பாக்குறாரு. இப்போ இங்கே நல்ல ஜோக்குகளை சொல்லக்கூடிய, உங்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கக்கூடிய 2 பேச்சாளர் அவர் கூட்ட முடியாதா? 50,000 ரூபா கொடுத்தா மதுரை முத்து இங்கே வந்து 1 மணி நேரம் உங்களை சிரிக்க வைப்பார் இல்லையா? ஏன் அவர் அது பண்ணலன்னு யோசிக்கிறீங்க? அப்புறம்
இந்த மாதிரி பிஸ்னஸ் இடங்களுக்கு வர்றதுக்கூட 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அனுபவ பகிர்வு. அப்போ ஏற்கனவே இருக்கிற உங்களுடைய நம்பிக்கையை நல்லா உற்சாகப்படுத்துகிற ஒரு பேச்சாளனை விட உங்களுடைய நம்பிக்கையை உடைக்கிற ஒரு பேச்சாளன் உங்களுக்கு ரொம்ப தேவை. உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கருத்து இருக்கு இல்லையா, அது கூட ஒரு டீசிங் தாட் மோதுது. நீ பேசுகிற விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறத உங்கள் உடல் மொழியிலே நான் பார்க்குறேன். பாதி பேருடைய உடல் மொழியில் அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் கல்வி. ஆமாங்க, நீங்கள் எல்லாம் உங்கள் எல்லாருடைய கண்ணுலையும் அப்படியே நான் நெருப்பை பார்க்குறேங்க, உங்களால் 10x 20x 30x பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கைதட்டல் வாங்குவது சுலபமானது. அது இல்லை. உங்கள் சிந்தனையில் உடைவை ஏற்படுத்த வேண்டியதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளருடைய வேலை. நீ சொல்றது எனக்கு நம்பிக்கை இல்லை, அல்லது அதை நான் ஏற்றுக்கல, அல்லது அதை நான் என்னுடைய கருத்தால் டிஃபெண்ட் பண்ணுறேன்ற ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் போகிற வழியில் நீங்கள் அதை யோசிச்சுட்டே போகலாம். அண்ட் இந்த மாதிரி பிஸ்னஸ் கூடுகையில் நீங்கள் இங்கே மட்டும்தான் உட்கார்ற ஆள் இல்லை, வேற வேற நிகழ்ச்சிகளுக்கும் போவீங்க. அங்கே பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளும். இது முக்கியமாக ஒரு பக்கம் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்குது இங்கே வர்றதுனால, இன்னொன்று என்ன கிடைக்குதுன்னா கான்டாக்ட்ஸ் கிடைக்குது இல்லையா. அந்த கான்டாக்ட்ஸ் என்பது வெறுமனே கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. அது பேர் நெட்வொர்க்கிங் அல்ல. எஃபெக்டிவ் நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படிங்கிறதோட இந்த செஷன் நான் முடிச்சுக்கிறேன். கரெக்டாக டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. இன்னொன்று, லேகிய விற்பனை பயிற்சி கூடம்னு ஒரு அமைப்பு இருக்குது. நான் எல்லா அமைப்பையும் நான் கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன். அதுங்க என்னென்னா, 30 நிமிஷத்தில் உன் பிஸ்னஸை பிச் பண்ணு, 40 நிமிஷத்தில் பிச் பண்ணு, 1 நிமிஷத்தில் பிச் பண்ணுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இந்த மாதிரி தொழில் சந்திப்பில் வரும்போது கார்டை கொடுத்துட்டு ஆக்சுவலி ஐ கமிங் ஃப்ரம் டைட்டில் பார்க்குன்ற மாதிரி 1 நிமிஷத்துக்குள்ளார தான் என்ன தொழில் பண்ணுறன்றதை கக்குவாங்க. எதிரில் பேசுறது யாரு, நம்ம பேசுகிற விஷயம் அவங்களுக்கு தேவை இருக்கா இல்லையா, நம்முடைய சர்வீஸோ அல்லது நம்முடைய ப்ராடக்டோ அவங்களுக்கு தேவையா இல்லையா, எதுவுமே தெரியாமல் பிராய்லர் கோழி கக்கிற மாதிரி கக்கிக்கிட்டே இருக்கு. அது பேர் நெட்வொர்க்கிங் அல்ல, அது பேர் ரெஃபரல் இல்லை. உண்மையிலேயே நெட்வொர்க்கிங் என்றால் என்ன என்றால், உங்களுக்கு எதிரில் இருக்கிறது யாரு, அவருடைய தேவை என்ன, அவருக்கு நான் என்னென்ன விதத்தில் உதவ முடியும் என்று எவன் நினைக்கிறானோ அவனுக்கு தான் கான்டாக்ட்ஸ் இருக்கும். இப்போ சாருடைய ஃபோனில் ஏஆர் ரகுமான்லேருந்து சிவகார்த்திகேயன்லேருந்து அத்தனை பேருடைய ஃபோட்டோ அவர் வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் அவர் தெரியும். அதுக்கு காரணம் என்ன, இவர் அவங்க கிட்டலாம் கான்டாக்ட் எடுத்து இன்சூரன்ஸ் விற்கிறாரா, அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காரா, அல்லது அவங்க பிஸ்னஸ்க்கு இவர் ஏதாவது பண்ணிட்டு இருக்காரா, இவர் அவங்களுக்கு உதவுற நோக்கத்தில் இருக்கிறாரு. அதனால இவருடைய கான்டாக்ட்ல அவங்க இருக்காங்க. புரியுதா? நெட்வொர்க்கிங் என்பது ஃபைண்டிங் டாட்ஸ் அண்ட் கனெக்டிங் டாட்ஸ். அதுதான் நெட்வொர்க்கிங். இவர் யாரு, இவருக்கு நான் என்ன செய்ய முடியும், இவருடைய தொழில் மேம்படுறதுக்கு, இவருடைய ப்ராசஸ் மேம்படுறதுக்கு, இவருடைய ரெவென்யூ மேம்படுறதுக்கு நான் எப்படி உதவ முடியும் என்று ஒருத்தர் நினைச்சான்னா அவனுக்கு நெட்வொர்க் பெருகும். இன்னொரு நெட்வொர்க் இருக்கு, அது காந்தியன் வே ஆஃப் நெட்வொர்க். யோசிச்சு பாருங்க, காந்தி இந்த விடுதலை போராட்டத்தை தொடங்கும் போது பிரிட்டிஷில் இருந்த எல்லா அரச அதிகாரிகளோடையும் அவருக்கு நல்ல நட்பு இருக்கு. உலகத்துடைய எல்லா தலைவர்களுடையும் அவருக்கு நல்ல நட்பு இருக்கு. உலகத்துடைய எல்லா பிரபலஸ்தர்களோடையும் அவருக்கு நல்ல நட்பு இருக்கு. ஐன்ஸ்டீனோட அவருக்கு கடித போக்குவரத்து இருக்கு, டால்ஸ்டாயோட அவருக்கு கடித போக்குவரத்து இருக்கு, தாகூரோட பெரிய நட்பு இருக்கு, உலகத்துடைய எல்லா மீடியா ஹவுசஸோடய அவருக்கு பெரிய நட்பு இருக்கு. இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா போராட்டங்களும் பிர்லாவுடைய மாளிகையில் நடந்தது. ஜம்னாலால் பஜாஜ் அவருக்கு ரொம்ப ஆருயிர் நண்பர். எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுடைய அவருக்கு நல்ல நட்பு இருக்கு, எல்லா இனத்தை சேர்ந்தவர்களுடைய இருக்கு. எப்படி நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மில் ஓனரோடையும் அவருக்கு நட்பு இருக்கு, அந்த மில் தொழிலாளியோடய அவருக்கு நட்பு இருக்கு. ஏழைகள், விவசாயிகள், தொழிலாளர்கள், கடைநிலை மனிதர்கள் எல்லாரோடையும் வெல் கனெக்டடா அவர் இருக்கிறார். எல்லாரோடையும் கடித போக்குவரத்தில் இருக்கிறார். காந்தியினுடைய கடித இலக்கியங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்ச கடிதங்கள் 50,000 கடிதங்கள். இன்னும் 50,000 கடிதங்கள் தனிப்பட்ட நபர்களால் பாதுகாக்கப்படுது. ஒரு வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதினாலும், ஒரு கடைக்கோடி விவசாயிக்கு கடிதம் எழுதினாலும் ஒரே மாதிரி அவர் ட்ரீட் பண்ணியிருக்கிறார். அவருடைய ஆசிரமம் உங்களுக்கு தெரியும், சவுத் ஆப்பிரிக்காவில் 2 ஆசிரமம் அவர் உருவாக்குனது. ஒன்று டால்ஸ்டாய் பண்ணை, இன்னொன்று ஃபீனிக்ஸ் பண்ணை. இந்தியாவில் அகமதாபாத்தில் சபர்மதியில் அவருடைய ஆசிரமம் இருக்குது, எரவாடாவில் இருக்குது, திருச்செங்கோட்டில் ஒரு ஆசிரமம் இருக்குது. இது எல்லாமே மிகப்பெரிய நெட்வொர்க்கிங் சென்டர். எல்லா தொழிலதிபர்களும் காந்தியோட நண்பர்களாக இருந்தாங்க. எல்லா தொழிலதிபர்களும் காந்தியுடைய எல்லா மூவ்மெண்ட்டுக்கும் ஃபண்டு பண்ணாங்க. அவருடைய நெட்வொர்க்கிங் பாலிசியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆசிரமங்கள்லையும் நெட்வொர்க்கிங் நடந்தது. அவர் எப்பயுமே 3rd கிளாஸில் ட்ராவல் பண்ணி காமன் மேன்களோட நெட்வொர்க்கிங் வச்சுக்கிட்டார். கடிதம் என்பதை மிகப்பெரிய கம்யூனிகேஷன் டூலாக பயன்படுத்தினார். தனக்கு வந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் அவர் பதில் சொல்கிறார். ஒருவேளை காந்தி இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா உலகத்திலே மிக அதிகமான ஃபாலோயர்ஸ் லிங்க்டின்ல அவருக்கு தான் இருந்திருப்பாங்க.
உலகத்திலே மிக அதிகமான ஃபாலோயர்ஸ் இன்ஸ்டாகிராமில் அவருக்கு தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவர் ஊடகங்களை மிக மிக வலுவாக பயன்படுத்தினார். அவரே 3 பத்திரிகை நடத்தினார். இது தவிர உலகத்தில் உள்ள எல்லா பத்திரிகைக்கும் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருந்தார். அப்போ அவர் தன் வாழ்க்கையால உணர்த்தின ஒரு நெட்வொர்க்கிங் என்னன்னா, நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு கார்டை கொடுத்து உங்களுடைய சர்வீஸ் என்னங்கிறத சொல்லி அவர்கிட்ட ஒரு லீடை கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு டிரான்சாக்ஷனல் நெட்வொர்க்கிங். நான் உனக்கு ஒன்று தரேன், நீ எனக்கு ஒன்று தா, நான் உனக்கு ஒன்று தரேன், நீ எனக்கு ஒன்று தான்றது. ஆனால் காந்தி செய்து கொண்டிருந்த நெட்வொர்க்கிங் பேரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் நெட்வொர்க். ஒரு பெரிய நோக்கத்திற்காக கூட்டாக உழைப்பது. இந்த தமிழ் சமூகமே தொழிலில் முன்னுக்கு வந்தால் தான் தமிழ்நாடு முன்னுக்கு வரும், நாம் எல்லாருமே முன்னுக்கு வரும். உங்கள் தொழில் நல்லா வந்து உங்கள் காம்படேட்டர் தொழில் கீழே விழுந்துச்சுன்னா நீங்கள் முன்னுக்கு வர மாட்டீங்க. அது சார் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார். ஆனந்த வெற்றின்றது என்ன எப்போ சாத்தியம்னா இந்த டிரான்சாக்ஷனல் நெட்வொர்க்கில் தான் அந்த ஆனந்த வெற்றி சாத்தியம். நான் நல்லா இருப்பேன், என் காம்படேட்டர் செத்துட்டான்னா, உன் சின்ன காம்படேட்டர் செத்துட்டான்னா ஒரு பகாசுர காம்படேட்டர் வந்து உன்னைய கொண்டுருவான். நாம் உண்பேம், யாம் உண்பேம், அதுதான் தமிழ் விவேகம். தமிழ் மரபு என்ன சொல்லி கொடுக்குன்னா எல்லாரும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். அப்போ இந்த டிரான்சாக்ஷனல் நெட்வொர்க்ன்றது எந்த அளவுக்கு காந்தி வச்சிருந்தார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் பிரிட்டிஷ்க்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஸ்மட்ஸ் அப்படிங்கிற ஜெனரல் தான் சவுத் ஆப்பிரிக்காவில் அதிகாரத்தில் இருந்தவன். அவன் என்னடா எங்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ணுறேன்னு அவரை தூக்கி விதித்து ஜெயிலில் தூக்கி போட்டான். அந்த சிறைச்சாலையில் காந்தி ஸ்மட்ஸுக்காக ஒரு தோல் செருப்பு தைக்கிறார். அதோடைய இமேஜ் நெட்டில் இருக்கு, போய் பாருங்க. ஒரு லூயி விட்டான் ஒரு ஹஷ் பப்பீஸோடைய செருப்பை விட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஏன்னா அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் செருப்பு தைக்க கற்றுக்கிட்டவர் காந்தி. இந்த செருப்பை தச்சு ஸ்மட்ஸ்க்கு அனுப்புகிறார். பிற்காலத்தில் ஸ்மட்ஸ் வந்து ஆப்பிரிக்காவுக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு அதிபராயிட்டார். காந்தியுடைய 70வது வயது கொண்டாட்டத்தின் போது ஸ்மட்ஸ்ட இருந்து காந்திக்கு ஒரு பார்சல் வருது. நீங்கள் தைத்து கொடுத்த செருப்பை நான் எல்லா கோடை காலத்திலும் அணிஞ்சேன், சம்மரில் இதை யூஸ் பண்ணேன். எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் தோணும், இந்த புனிதமான மனிதர் தச்சு கொடுக்குற செருப்பு மேலே நிற்கிற தகுதி எனக்கு இருக்கா? அது இல்லை, இந்த செருப்பு உங்ககிட்ட தான் இருக்கணும் என்று கடிதத்தோடு அவர் திருப்பி அனுப்புகிறார். எந்த ஜெனரல் காந்தியை உள்ள தூக்கி போட்டு கும்முன ஜெனரல் அதிபர் ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி அனுப்புகிறாரு. தென்னாப்பிரிக்காவுடைய நேஷனல் மியூசியமில் அந்த செருப்பு இருக்குது. அதை நீங்கள் போய் பார்த்தா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இடையில முந்தாள் தான் நான் அந்த செருப்போட இமேஜை பார்க்க முடிஞ்சுது. அப்போது டிரான்சாக்ஷனல் நெட்வொர்க் என்பது ஒரு பெரிய கனவை நோக்கி போகும்போது இந்த கூட்டாக இருக்குல்ல, இந்த கூட்டு முயற்சி என்பது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உதிரியாக பேசினாலும் கூட அதோடைய தொகுப்பு என்னென்னா, பவர் ஆஃப் பேப்பர் ஃபோல்டிங்கை பற்றி ஜனவரி 1ஆம் தேதி பேசும்போது சொன்னேன். வீட்டுக்கு போனால் உங்கள் குழந்தைக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவசியம் பண்ணி காமிங்க. உங்ககிட்ட நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை மடிங்க. அதை உங்களால் ஒரு 10 தடவைக்கு மேலே மடிக்க முடியாது. ஒரு நியூஸ் பேப்பரை 42 தடவை உங்களால் ஃபோல்டு பண்ண முடியும் என்றால் அதனுடைய உயரம் பூமிக்கும் நிலவுக்குமான உயரம். இதை நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. ஒரு ஏர்போர்ட் சைஸுக்கு நியூஸ் பேப்பரை பிரித்து வச்சு பல மிஷின்கள்லாம் வச்சு ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. 42 தடவை யாராலையும் மடக்க முடியாது. அந்த பவர் ஆஃப் பேப்பர் ஃபோல்டிங் என்கின்ற தியரியிலிருந்து உருவானது தான் பவர் ஆஃப், சொல்லுங்க, பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங் இல்லை, கூட்டு வட்டிக்கு சொல்லுவோம்ல, காம்பவுண்டிங். பவர் ஆஃப் பேப்பர் ஃபோல்டிங் என்கின்ற தியரியிலிருந்து உருவானது தான் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். உங்களுடைய ஸ்கேலிங் என்பது ஒவ்வொரு மடங்கு அதிகரிக்கும் போதும் அது எவ்வளவு உயரத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். போதும் என்கின்ற மனம் தொழிலுக்கு உகந்தது அல்ல. 2வது, உங்களுடைய உயரம் என்பது உங்களுடைய கனவின் உயரமோ அல்லது உங்கள் பிஸ்னஸினுடைய ரெவென்யூ உயரமோ அல்ல. நீங்கள் பில்ட் பண்ணுற சிஸ்டத்தினுடைய உயரம் தான் உங்களுடைய உயரம். நீங்கள் என்ன மாதிரி ஊழியர்களை வேலைக்கு எடுக்கிறீங்க, என்ன அடிப்படையில் வேலைக்கு எடுக்கிறீங்க, அவர்களுக்கு என்ன கனவை கொடுக்குறீங்க, எவ்வளவு பர்பஸ்ஃபுல்லாக அவங்கள கூட்டிட்டு போறீங்க என்பதுதான் உங்களுடைய உயரமாக மதிப்பிடப்படும். 2. 3வது, ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தேவையானது ஃபோக்கஸ். அதை ஃபேன்சியான வார்த்தைகளை நம்பி, தவறான வழிகாட்டிகளுடைய சொற்களை நம்பி, ஆட்டோ பைலட் மாதிரியான விஷயங்கள் இருக்குது என்று நம்பி, புகழ்தான் ஒரு தொழிலதிபருக்கு முக்கியம் என்று நம்பி உங்களுடைய ஃபோக்கஸை இழந்து விடாதீர்கள். 4வது, உங்களுடைய ஈகோ சிஸ்டம் என்பது உங்களுக்கு முக்கியமானது. அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு ஒரு நல்ல கோச் கிடைத்திருக்கிறார், அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு சின்சியரான ஒரு கம்யூனிட்டி கிடைத்திருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு ஒரு பெரும் கனவை நோக்கி நகருங்கள். இதுதான் இன்றைய நாளில் நான் உங்களிடம்
சொல்ல விரும்பின 5 விஷயங்கள். இறுதியாக எனக்கு ரொம்ப பிடித்தமான கபீரனுடைய ஒரு கவிதையை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். செய்யும் ஒன்றை முழுதாக செய்யுங்கள், செய்யும் ஒன்றை முழுதாக செய்யுங்கள், நீங்கள் எல்லாம் செய்தவர்கள் ஆய்வீர்கள். செய்யும் ஒன்றை முழுதாக செய்யுங்கள், நீங்கள் எல்லாம் செய்தவர்கள் ஆவீர்கள். இருக்கின்ற எல்லாவற்றையும் செய்ய நினைத்தால், இருக்கின்ற எல்லாவற்றையும் செய்ய நினைத்தால் இருந்த ஒன்றையும் இழப்பாய். பூவும் காயும் கனியும் வேண்டுமென்றால் நீ நீரூற்ற வேண்டியது வேருக்கே அப்படிங்கிறார். என்னன்னா, ஒரு பூவோ காயோ கனியோ வேணும்னா நீ தண்ணியை வேருக்கு ஊற்றணும். எங்கேயோ 50 இடத்துல தண்ணியை துண்டு துண்டா ஊத்திட்டு வந்துட்டு ஏன் மரம் ஏன் காய்க்கலை என்று நீங்க கேட்கக்கூடாது. நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் ரொம்ப ரொம்ப அற்புதமான தொழில். உனக்கு எப்படி சார் தெரியும்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு 2 வீக்கெண்டை ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு செஷனை அட்டன் பண்ற கம்ஃபர்ட்டை உங்க தொழில் கொடுத்துருக்கு. அதுக்கு நன்றியோட இல்லாம இதை விட்டுட்டு உங்களுக்கு தெரியாத 10 விஷயத்தை பண்ணணும் என்று நினைத்தீர்கள் என்றால், உங்களுக்கு இல்லாத ஒரு புகழை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால், உங்களுக்கு தேவைப்படாத ஒரு நெட்வொர்க் வேணும் என்று நீங்க நினைத்தால் இருந்த ஒன்றையும் நாம் இழந்து விடுவோம். ஸோ இந்த ஒன்றை கவனமா செஞ்சு இதை எவ்வளவு ஆழமா பண்றோம், இதை எவ்வளவு மீனிங்ஃபுல்லா ஸ்கேல் பண்றோம் என்பதுல உங்களுடைய அடுத்த ஓராண்டு இருக்க வேண்டும் என்று ஒரு ஃபினான்ஸ் ஆண்டினுடைய துவக்கத்தில் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.